என்னுடைய மனமொழி மொழிகளால் முதலிலே வணங்கி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யோகிராம் சுரத்குமார் சச்சங்கத்தை இன்று முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற சுரேஷ் குடும்பத்தார் அவர்களை முதலிலே வணங்கி இதனை முன்னின்று எல்லா இல்லங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கின்ற வேலுமணி அண்ணா குடும்பத்தாரும் சம்பத்குமாரான குடும்பத்தாரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேச்சு ஐயாவினுடைய பேச்சுக்காக தான் இருக்கிறோம். அவருடைய பேச்சு நேற்று கேட்டிருப்பீங்க. எல்லோருடைய மனத்தையும் ஒருங்கே கட்டி போட்டு அந்த ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவர் வழக்கறிஞர் எல்லாம் எதுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாங்க? சொத்து சுகம், அந்த தோட்ட வழக்கு, சண்டை சச்சரவு, அப்படிதானே? இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் விடுதலை வாங்கக்கூடிய ஒருத்தர், விடுதலை வாங்கி தரக்கூடிய ஒருத்தர், அதுக்காக படிச்சு அதுக்காகவே வந்த ஒருத்தர் இந்த உலகம் உய்ய, இந்த உன்னதமான மனிதர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த இடம் ஆன்மா. அந்த ஆன்மாவினுடைய சிக்கலில் இருந்து விக்கலில் இருந்து உங்களை எல்லாம் குருவினுடைய பார்வையில் இருந்து விலக்கி விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவில் நேற்றைய பேச்சு இருந்ததுக்காக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக். இப்போ எங்கேயோ ஒருத்தர் பேசுவாங்க, எங்கேயோ ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, ஆனா அங்க கொஞ்சம் பயன்படும், ஆனா மற்ற இடத்துக்கு அது பயன்படும். எங்கேயோ ஒருத்தர் பிறந்திருப்பாரு, எங்கேயோ ஒரு இடம் வளர்ந்திருப்பாரு, ஆனா மற்ற இந்த உலகத்துக்கெல்லாம் பயன்படக்கூடியதாக இருக்கு. ஒருத்தருடைய கருத்து சொல்லுவாங்க, அந்த கருத்துக்களும் அப்படிதான். எங்கேயோ ஒரு இடம் கருத்து சொல்லுவாங்க, ஆனா அந்த கருத்து அங்கே பயன்படுதோ இல்லையோ, ஆனா இந்த உலகத்துக்கு பயன்படும். அதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் இருக்குது. ஒரு அம்மா என்ன செஞ்சதுன்னு சொன்னா, ஒரு பொண்ணை பாடகர் ஆக்கணும், நடனம் ஆடணும், டான்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய குறிக்கோள். அந்த அம்மா என்ன செய்ய, தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த டான்ஸ் கிளாஸ்லையும் பாட்டு கிளாஸ்லையும் சேர்த்துறாங்க. சேர்த்தி அங்கே ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. டெய்லி அந்த அம்மாவுக்கு தேவை. என்ன பண்ணுவோம்னா, அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வெளியே போய் உட்கார்ந்து அங்கே என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கும். அப்படியே பண்ணும்போது கடைசி ஒரு 3 மாசம் கழிச்சு எதிர்பாராத விதமா அந்த பொண்ணுக்கு பாட்டும் வரல, டான்ஸ் வரல. ஏன்னா எங்கேயோ பார்த்துட்டு இருந்த அந்த அம்மா இதை பார்த்து கவனிச்சுட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு பாட்டும் டான்ஸும் வந்துருச்சு. சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் ஒரு இடம், ஆனா அந்த இடத்துல அந்த கருத்து இல்லாம அது மற்ற இடங்களுக்கு பரவும். இந்த நீங்க பகவத்கீதையை 7 மணிக்கு நீங்க சொல்றீங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார் 7000 ஸ்லோகங்கள் 700 ஸ்லோகங்களை மரமரன்னு சொல்லிட்டார், எல்லாத்தையும் கிரகிச்சிட்டார். இப்ப நாங்கெல்லாம் குழந்தைகளை பாடம் நடத்தும் போது என்னன்னு சொல்லுவான், பாடம் நடத்தியாச்சுன்னா புரிஞ்சிருச்சா அப்படின்னா அவன் ஒன்றும் சொல்ல எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவான், ஆனா நிச்சயமா புரிஞ்சிருக்காது. அத மாதிரி அர்ஜுனனுக்கு ஒரு நிலைமை வருது. கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, என்னன்னு சொல்லிட்டாரு, எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு இதாயிடுச்சு, நீங்க எல்லாம் மரமரம்னு சொல்லிட்டீங்க, இதை எந்த இடத்துல பயன்படுத்துறது, எப்படி நாம பயன்படுத்துறது, இத அப்படிங்கிற சிக்கல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு கொடியில இருந்த அனுமன் சொன்னான், அவர் சொல்வதை எல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன், அது எங்கெங்கே பயன்படுத்தணும், என்ன பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா சொன்னது யாருக்கு? ஆனா அதே மாதிரி ஐயா யோகிராம் சுரத்குமார் ஐயா பிறந்தது உத்தரப்பிரதேசமா இருக்கலாம், வளர்ந்தது அங்கேயே இருக்கலாம், ஆனா அவருடைய ஆன்மா விடுதலை, அவர் ஆன்மா விடுதலைக்காக பாடுபட்ட அத்தனையுடைய கருத்துக்கள் இந்த உலகத்துக்கு பயன்பட்டது. எங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் பாருங்க. அவருடைய இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும். நம்மளுடைய ஆன்மாவிலிருந்து விடுதலை அடைய அவருடைய வழிகளில் இருக்குது. அந்த வழிகளை நாம் பண்ணணும். இப்போ ஒரு நாடு, பெரிய நாட்டை நம்ம ஆட்சி செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நாட்டை ஆட்சி செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு என்னன்னா, சிறிய மீனை மட்டும் சமையல் செய்யற மாதிரியாமா. பெரிய நாடை நம்ம ஆட்சி செய்யணும், அது எதை மாதிரின்னு சொன்னா சின்ன மீனை நீங்க சமையல் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தத்துவ ஞானிகள் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன, சின்ன மீனை குழம்பு பண்ணுனா அது எப்படி இருக்கு, இதாவது அதைய மீண்டும் கிளறக்கூடாதாமா. கிளறுனா என்ன ஆயிரு, ஒண்ணும் இல்லாம போயிரு, ஒண்ணுமே இல்லாம போயிரு. இப்போ நாங்க எல்லாம் என்ன செய்வோம்னு சொன்னா,
எல்லாம் அவர் சொன்னக்கூடிய அத்தனை நல்ல கருத்துக்களை ஞானங்களை எல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு குறைகள் சிறு சிறு குறைகள் இருக்குமல்ல, அந்த குறைகளுக்காக மிகப்பெரிய ஒரு ஞானத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. இப்போ தூய நீர், இந்த மீன் தொட்டி இங்கே இருக்குது, இந்த மீன் தொட்டில தூய நீர் இருந்தா அந்த மீன் வளருமா? வளராது. அங்க அழுக்கு இருக்கும், இருந்தாதான் அது வளரும். அத மாதிரி இந்த உலகத்தில ஜீவித்த அத்தனை உயிரினங்களும் ஒரு சிறு அழுக்கு இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? ஆனா மிகப்பெரிய அதை அழுக்க நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் ஞானிகள், யோகிகள். அந்த மாதிரி அடிப்படையில நம்ம யோகிராம் சுரத்குமார் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் ஐயா பண்ண பின்னாடி இதை போய் நான் தான் இங்க சிந்தனை பண்ணும்போது நினைச்சேன், எல்லாத்துக்கும் மேலாண்மை இருக்குது. நீருக்கு மேலாண்மை இருக்குங்க ஐயா, இலக்கியத்துக்கு ஒரு மேலாண்மை இருக்குது. நம்ம தலைமை செயலாளர் இருந்தாருங்க, அவர் பேரு சார் மாதிரி இறையன்பு, அவர் இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் நான் போன வாரம் படித்தேன். நான் இப்போ ஐயா பேசின பின்னாடி நேற்று போய் வீட்டில் உட்காந்து அப்படி யோசனை பண்ணும்போது ஐயாவுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அவருடைய ஆனந்த குருகுலகத்தில் குரு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுதி அதை மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த குருவரலை திருவரலை நீங்கள் பெற்றுத்தருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமா? இந்த சச்சங்கத்தின் மூலமாக அன்பான ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்கின்றேன். ஐயா அவர்கள் அதை செய்து தருவார் என்று நம்பிக்கையான அவர்கிட்ட அத்தனை இருக்குது. நேற்று பார்த்த அடிப்படையில தலைப்பு இதுக்கு தான் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு இது. குரு மேலாண்மை அப்படிங்க அது ஒரு தத்துவ ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கழுதையில ஒரு குரு உட்காந்துட்டார். அவர்கிட்ட ஒரு 5 பேர் கேட்கறாங்க. என்னன்னு கேட்கறாங்கன்னு சொன்னா, நான் உங்ககிட்ட சீடரா சேர்ந்துக்கிற அப்படின்னு சொன்னோட, சரி நீ சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லிட்டார். அவருடைய பழக்கம் என்னன்னா கழுதை மேல போறது தான். அந்த குரு எப்பவுமே கழுதை மேல மட்டும்தான் போவார். இவங்க சரின்னு சொல்லி சேர்த்திட்டாங்க. சேர்த்துன உடனே ஒரு நாள் சரி எல்லாம் நாளைக்கு வாங்கன்னு சொன்ன உடனே கழுதை மேல அவர் போயிட்டு இருக்கும் போது சீடர்கள் சேர்ந்துட்டாங்க பின்னாடி. இந்த குரு என்ன செஞ்சுட்டாரு, கழுதைய பின்னாடி முகத்தை விட்டு இவர் இப்படி உட்கார்ந்துட்டு அந்த சீடர்களையே பார்த்திருக்கிறார். சீடர்களை பார்த்து சீடர்களுக்கு என்ன, இது என்ன இப்படி பண்றாரு, கழுதைத்தானே முன்னாடி இருக்குது, கழுதை பார்த்தா அவர் போகணும், நம்மளை பார்த்துட்டு போறாரு, இது என்ன இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்த ஒரு சீடருக்கு என்ன நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு குருவினுடைய முதுகை பார்க்கக்கூடிய இத மாதிரி பண்ணா அது உங்களுக்கு நான் செய்யக்கூடிய அவதூறு, அதாவது உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துன்பம், உங்களுக்கு ஒரு மனசு சங்கடம் வந்துரு, அதனால என்னுடைய முதுகை நான் காட்டல. அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்க முதுகை எனக்கு குருவுக்கு காட்டாம இருந்தீங்க. அத எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணா நம்ம சேர்ந்து முதுகை பார்க்காமல் முகத்தை பார்த்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் குருவுக்கு மட்டும்தான் உண்டு. குரு எப்பொழுதுமே முதுகு பின்னாடி இருந்து இயக்க மாட்டவங்களுக்கு நேருக்கு நேரா கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறது குருவினுடைய ஒரு தன்மை. சரி, அப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பார்த்து இப்படி இருக்கு போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சீடரும் கேட்கிற அவர் கேள்வி, ஆயா குருவே நீங்க இப்படி போறீங்களா, ஊர்க்காரங்களை என்ன செய்ய சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்கல்ல, பழுத தலை முன்னாடி இருக்குது, நீங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்களா? அப்ப அந்த குரு சொல்றாரு, ஊரை பற்றி மற்றவர்களை பற்றி விமர்சனங்களை நீங்கள் தெரிவீர்களே, ஆனால் உங்களால் ஞானத்தை பெற முடியாது. உங்கள் உண்மையான ஞானத்தை பெற வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் மட்டும்தான் ஆராயணும்னு சொல்லி அந்த குரு அந்த சீடர்களுக்கு பதில் சொல்றார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அவர் இன்னொன்னு சொல்றாரு, இப்படியே போனா எப்படி இருக்கு, கழுதை முன்னாடி போயிட்டு இருக்குது, பின்னாடி நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், அவனும் இப்படி வந்துட்டு இருக்கிற, போகும்போது அவங்களுக்கு சௌரியம் இல்லாம இருக்குமல்ல, சௌரியம் இல்லாம இருக்கு, என்னங்க எங்களுக்கு இந்த சௌரியமே பத்துறது இல்லை அப்படின்னாரு. எப்பொழுதும் ஒரு குரு சௌரியத்தை பார்க்க மாட்டார், அசௌரியங்களையும் சௌரியங்களாக மாற்றி கொடுப்பதுதான் குருவினுடைய தன்மை அப்படின்னு சொல்லி அந்த சீடருக்கு சொல்வார். இன்னொரு சீடர் கேள்வி கேட்கிறார், இப்படியே போனா பாதையை நம்ம நேரா போய் எங்களுடைய பாதையில அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறார். எந்த ஒரு குருவுக்கும் பாதையை முழுமையாக தெரிந்திருக்கும், அவர் தான் குரு, அப்பேற்பட்ட குருவை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குருவினுடைய மகிமை பற்றி ஒரு சிறு கதையின் மூலியமாக எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறார். நேற்று ஐயாவினுடைய இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் அங்கே ஓடுனதே உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். அது மாதிரி எங்களுடைய குருவை நீங்கள் எப்பொழுதும்
மறக்கக்கூடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு ஐயா சொன்ன மாதிரி ஒன்னே ஒன்று போய் ஒரு சிந்தனை பண்ண, உங்களுக்கு வந்து தாய் தந்தை, தாயினுடைய ரோல் தாய் மட்டும் தான் பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு. தந்தையினர் ரோல் தந்தை தான் பண்ண முடியும். ஆனா ஒரு தாயினுடைய ரோலை தந்தை பண்றது சிரமம், தந்தையினுடைய ரோலை தாய் செய்யறது சிரமம். ஆனா இருந்தாலும் செஞ்சது தாய் செஞ்சது, சரிங்களா? ஆனா குருவுக்கு மட்டும் ஒரு மகிமை என்னன்னா, தாய் செய்யக்கூடியதையும் தந்தை செய்யக்கூடியதையே குருவே செய்துவிடுவார். அப்படி செஞ்சாச்சுன்னு நீங்கள் தெய்வம் ஆகிவிடலாம். அதனால்தான் குரு தான் தெய்வம், தெய்வம் தான் குரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நேற்று ஐயா சொன்னதுக்காக ரொம்ப அவருக்கு நான் மகிழ்ச்சி அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம குருவை வந்து மறக்காமல் இருப்போம். அந்த குருவர்கள் பெற்றீங்கன்னா, இருமல ரோகம் முயலகன் வாத எரிகுண நாசி இவையோடு நீர் அழிவு துருகலைகள் அதில் இவை எல்லாம் அனைத்தும் உங்களை விட்டு பரந்தோட செய்து உங்கள் நோயற்ற வாழ்வுடன் வாழ எல்லா வல்ல இறைவனர்களால் யோகிராம் சுரத்குமார் அவர்களால் உங்கள் எல்லா வளங்களும் இந்த வீடும் குடும்பத்தார் இங்கு வந்த அனைவரும் பெற்று திகழ வேண்டும். என் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருவாய். ஞான நெறிக்கு ஏற்ற குரு, நன்னறிய சித்தி முக்தி தானம் தர்மம் தழைத்த குரு, மானமொடு தாயனவும் வந்து என்னை தந்த குரு, என் சிந்தை கோயிலென வாழும் தாய்மார்களுடைய அற்புதமான பாடல். இந்த குருமார் வந்து உரிய சித்தனை சொல்றேன், ஏன்னா கண்கண்ட குரு, ஞான நெறிக்கு ஏற்ற குரு, நம்முடைய ஞானத்தை நமக்கு ஊட்ட வல்ல குரு, நன்னறிய சித்தி முக்தி தானம் தர்மம் தழைத்த குரு, மானமோடு தாயனமும் வந்து என்னை தந்த குரு, இந்த பிறவில தாயாக இருந்து அருள்வாழ்க்கக்கூடிய குரு, என் சிந்தை கோயிலென வாழும் குரு என்ற நிலையிலே குருமார்களை வணங்கி 5 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு கிடைத்திருக்கிற பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளபடியே இந்த அபிஷேகத்தை கூட சற்று குறைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். எப்பொழுதும் செய்யக்கூடிய அபிஷேகம்தான் அது. நிச்சயமாக யோகிராம் சுரத்குமார் விரும்புவாரோ என்னவென்று தெரியாது. அது புற செயல். அகச்செயலுக்கு நம்முடைய அகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஞான குரு வாய்த்திருக்கின்றார். அவர் பேசுவதை முழுமையாக நாம் கேட்டு அதை பின்பற்ற வேண்டும். ஒரே ஒரு பாடல், தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் வாயே வாழ்த்து கேண்டாய் அப்படின்னு சொல்லி திரு அங்கமாலை என்று சொல்லி அப்பர் பெருமான் எழுதிய ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாட்டில் உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்துரல்லா நமக்கு உற்றார் ஆருளரோ, இது ஒரு வரி. ஒவ்வொரு அங்கமாக இறைவனுக்காக சென்று வர வாய் கை கால் யாக்கை ஆக்கையால் பயனன் அப்படின்னாலும் கேட்பார். அப்படி உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோன்றது ஒரு வரி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே நமக்கு இல்லை, அந்த இறைவன் தான். கடைசியா சொல்லுவார், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அருமையான வரி, கடைசி வரி தான். நாம் எங்கேயுமே தேடி போக வேண்டாம், உள்ளதார் தேடி கண்டு கொண்டேன். யாரெல்லாம் காண முடியாத தேவன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அருணாச்சலேஸ்வருடைய கதையை தானே. அப்போ அடிய முடியும் காணா இறைவன் 2 பேர். நான்முகன் என்றால் சரஸ்வதியுடைய தலைவன், கல்வியின் சிறந்தவன் சரஸ்வதி, கல்வியாரும். திருமால் லட்சுமியுடைய தலைவன், செல்வத்துக்கு அதிபதி. ஆக செல்வத்தாலும் கல்வியினாலும் இறையர்களை அடைய முடியாது, செருக்குதான் வரும். தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். எப்பொழுது நம்முடைய ஆணவம் இருமாப்பு குறைகின்றதோ அப்பொழுது குருவடியில் அந்த இறைவன் வந்து நம்முடைய உள்ளத்தில் தங்கிக் கொள்வான். அந்த நிலைதான் நமக்கெல்லாம் வாய்த்திருக்கின்றது. எனவே இந்த சமயத்திலே ஐயாவுடைய அந்த பக்தி பிராவகத்துடன் கூடிய தேனறிவு போல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை வீணாக இவருடைய பேச்சில் அவன் கவனிச்ச அந்த 1 மணி நேரத்துல ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தை இல்லை. அப்படி பொருள் பொதிந்த வார்த்தைகளை
அந்த தெய்வாம்சம் பொருந்திய அந்த நிலையில அமைதியான தோட்டத்துல சொல்லிற் சொல்லுக பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. இவருடைய வார்த்தைகள் எல்லாமே பயனுள்ளவை. ஒரு வார்த்தை கூட பயனற்ற வார்த்தையாக இல்லை. எனவே அந்த வார்த்தைகளை நாம் எல்லாம் செவிமடுத்து கேட்க இன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த இலக்கார் சகல சௌபாகியங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। गुरुनाथ महाराज की जय ओम। குருநாதருடைய அளப்பெரும் கருணையினால் இன்றைய தினம் குருநாதருடைய சன்னிதானத்திலே நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் சுரேஷ்குமார், அவருடைய அம்மா, சகோதரிகள், உறவினர்கள் மற்றும் குருநாதருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற அத்துணை பெரியோர்கள் நல்ல ஞான நூல்களை படித்து ஆசிரியர் பணியேற்று குருநாதரால் ஈர்க்கப்பட்டிருக்கின்ற பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா பழனிசாமி ஐயா சார் அவர்கள், நம்முடைய நாகேந்திரன் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள், இருக்கின்ற பெரியவர்கள், அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது குருவை பற்றி சில விஷயங்கள் தெரிய வேண்டும். ஐயா இன்று ஈஸ்வரமூர்த்தி ஐயா சொல்லுகின்ற பொழுது சில அழுக்குகள் இருக்கலாம், மாசற்ற நிலை இல்லை என்று சொன்னார்கள். அழுக்கு என்பது நம் பார்வையில் மட்டும்தான், பார்வையில்தான் அழுக்கு. ஆனால் பரம்பொருள் பார்வைக்கு அப்பாற்பட்டவர். அதாவது சார்மினார் சிகரெட் விரும்பி குடிப்பார்கள். நீங்கள் சார்மினார் சிகரெட்டும் ஒரு நெருப்பு பெட்டியும் அப்படி வாங்கி போங்கள் அப்படி என்று முதலிலே நாம் போகின்ற பொழுது சொன்னார்கள். இந்த பக்கத்திலே கடையில் கிடைக்கும், சாமிக்கு என்று சொன்னால் தருவார்கள் என்று சொன்னார்கள். அது மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்தோம். சாமி அன்போடு பெற்றுக்கொண்டார்கள். ஒரு மாலை வாங்கி போய் அவர் நாமே சாமிக்கு போவோம். இதற்கு சார்மினார் சிகரெட் என்று சொல்கிறேன் என்றால், அதிக நெடி கூடிய சிகரெட் சார்மினார். அதை ரொம்ப அதிகமாக குடித்து பழகியவர்கள் தான் அதை குடிக்க முடியும். அவ்வளவு அது ரொம்ப காட்டமாக இருக்கும். ஆனால் சுவாமி அதை புகைப்பார்கள். பேருந்திலே எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து ஒரு சார்மினார் சிகரெட்டை, ஒரு ஏதாவது ஒரு சிகரெட் குடித்தால் டிரைவருக்கு நெடி தாங்காது. நமக்கு கூட குடிக்காதவர்களுக்கு யாரும் சிகரெட் குடிக்கிறாங்க, அவங்களை இறங்கி போக சொல்லுங்க, சிகரெட் குடிக்க, அப்படியெல்லாம் எரிச்சல் போடும். பகவான் சிகரெட் குடிப்பார், எந்த வாசனையும் வராது. பகவான் பெரிய பிரச்சனையோடு வந்து முன்னால் இருப்பார்கள். பெரிய
பாவங்கள் நிறைந்தவர்களாக பிரச்சனையோடு பகவான் முன் வந்து இருப்பார்கள். சுவாமிகள் எல்லா சங்கடங்களையும் சொல்லி அழுவார்கள். சுவாமி ஒரு சிகரெட் எடுத்து அப்படி எடுத்து புகைப்பார். அந்த பகவான் அந்த சிகரெட் குடித்து சில நேரங்களிலே அதை முடித்து அடுத்தது எடுத்து பற்ற வைப்பார்கள். என்ன காரணம்? அந்த எதிரே உட்கார்ந்திருந்த அவருடைய பவவினைகளை எல்லாம் புகைத்து நீராக்குவார். அதுதான் வேறு உண்மை. வெளித்தோற்றத்தில் நமக்கு அப்படி இருக்கும். மற்றபடியும் ஞானியர்கள் மற்றவர்களெல்லாம் தன்னை வெளிக்காட்ட மாட்டார்கள். நேற்று சொன்னோம். அது மாதிரி பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரனை அழுக்குடையவன், இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து இருப்பவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் 17 லோகங்கள் அண்ட வெளியில் எங்கேயும் இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை என்று சொல்வார். அவருக்கு பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த உலகத்திலே இல்லை அப்படி சொல்வார். இவன் அழுக்குக்காரன், அழுக்குடையவன், குளிக்க மாட்டான், இவனுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் அனுஷ்டானங்கள் கிடையாது என்று சொல்வார்கள். இந்த பிச்சைக்காரன மாதிரி பவித்திரமானவன் உலகத்தில், பவித்திரமான பொருள் உலகத்தில் எங்கும் இல்லை. பவித்திரம் என்றால் புரியும். அவர் சொல்லுவார், எல்லாவற்றையும் கடந்து சரியை கிரியையெல்லாம் கடந்து சென்றவர் அல்லவா. அதனால் பெரிய மடாதிபதிகள், பெரிய பெரிய நிலையிலே பெரிய மடங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஆதிநகர்த்தர்கள் வந்தால் அவர்களை வணங்குகிறேன். அவர்களைப் போல இந்த பிச்சைக்காரனுக்கு தினமும் ஆச்சார அனுஷ்டானம் செய்ய முடியாது. அவர்கள் காலையில் குளிப்பார்கள், மாலையிலே குளிப்பார்கள், இந்த நேரம் போவார்கள், தண்டம் வைத்திருக்க வேண்டும், அது வைத்திருக்க வேண்டும், இது வைத்திருக்க, எல்லா காரியங்களும். இந்த பிச்சைக்காரனுக்கு அது ஒன்றுமில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் கடந்து சென்றார். இன்று பெரிய பாஷை ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னதனால் இந்த காரியத்தை சொல்ல நினைந்தோம். நமக்கு இன்றைக்கு பகவான் எழுந்தொறி இருக்கிறார். அழைத்த பிறகுக்கு ஓடி வருவார், எங்கு அழைத்தாலும் போகிறார் இல்லையா. எத்தகைய விதத்திலே நீங்கள் அபிஷேக ஆராதனை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார் இல்லையா. கல்லால் அடித்த சாக்கியனுக்கும் அருள்பாலித்தவர் அல்லவா. அவர் கல்லைத்தான் தூக்கி தூக்கி எறிவார் என்ன. ஆனால் அப்படி கல்லால் அடித்த சாக்கியருக்கும் உதவி செய்தார். செருப்பால் உதைத்த அந்த கண்ணப்பருக்கும் அருள்பாலித்தார். பிரம்பால் அடித்த அந்த அரிமர்த்தனுக்கும் அருள்பாலித்தார் அல்லவா. சொல்லால் அடித்த சுந்தரருக்கும் அருள்பாலித்தார் அல்லவா. அப்படிப்பட்ட கருணை நமக்கு வேண்டியது உங்களிடம் அன்புதான். அன்போடு அம்மா அழைத்தால் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டார் இல்லையா. என் பிள்ளை அழைக்கிறாள், என் மகன் அழைக்கிறான், வந்து விட்டார். என்ன ஆனந்தம். ஐயா சொன்னார்கள், அவனுக்கு இது பிடித்தம் இருக்கிறதோ இல்லையோ. நம்முடைய பழனிசாமி ஐயா சொன்னார்கள், இங்கு பகவானுடைய பிடித்தம் அல்ல, நாம் அதை ஊட்டுகின்ற பொழுது, நாம் அபிஷேகம் செய்கின்ற பொழுது, ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய அன்பு பெருக்கெடுக்கிறது. அதுதான். பகவானுக்கு செய்ய எதுவும் வேண்டியதில்லை, பகவானுக்கு எதுவும் வேண்டியதில்லை, அவருக்கு எந்த விதமான பொண்ணோ பொருளோ எதுவும் வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் பகவானுக்கு ஒரு முக்குத்தி போடுகிறேன் என்று போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெருமை. அவருக்கு ஒரு காதணி போடுகிறேன் என்று போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெருமை. அவருக்கு ஒரு நல்ல பட்டு வஸ்திரம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பெருமை. பொன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு ஏது உண்டு. 100 பவுன் தங்கம் வச்சிருக்கிறான்னா பெட்டிக்குள்ள வச்சிருப்பான். அந்த பொண்ணுனால அதுக்கு என்ன பிரயோஜனம்? பொண்ணுக்கு பிரயோஜனம். நீங்கள் வீட்டில் வச்சிருந்தாலும் சரி, தெருவில் போட்டாலும் சரி, அல்லது எங்க வச்சிருந்தாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. பொன்னால் பிரயோஜனம் பொன் பெற்றானுக்கு உண்டு, பொன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு அங்கு ஏது உண்டு. பொண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை, பொன் பெற்றவனுக்கு உண்டு, பக்தனுக்கு உண்டு பெருமை. என்ன நிறைய பேர் சொல்லுவார்கள், அவ்வளவு பால் எதுக்கு கொண்டு அபிஷேகம் பண்ண வேண்டும், அதை 100 பாவங்களுக்கு கொடுக்கலாமே சொல்லுவார்கள். ஒரு ஆராய்ச்சியில் சொல்லலாம். ஆனால் அவனுக்கு பகவானுக்கு 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 என்று ஏங்கி அல்லவா இருக்கிறான். அது மாதிரி பகவானுக்கு அன்போடு இங்க பாருங்க, பழங்கள் பூக்கள் எல்லாம் ஆனந்தம். அந்த ஆனந்தம் எங்க இருந்து உதயமாகிறது என்றால் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் இதை சொன்னார்கள், தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்முகன், தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே கண்டு கொண்டேன். சித்தர் சொல்லுவார்,
தேனுக்குள் இன்பம் கருப்போ, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படின்னு சொல்றார். ஆகவே அகத்தை தட்டுவது, அகத்தை திறப்பது, அகக்கோயில் வாசலை திறப்பது, இதுதான் குருநாதர் நமக்கு காட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அகம் திறந்தால் அருணாச்சலேஸ்வரர் அந்த ரமண மகிழ்ச்சி சொல்லுவார், அகமே நுழைந்து அகத்தை பார்ப்பவர்க்கு அகமே அகமாக விளங்கும் என்று சொல்வார். அகம்தான் அகமாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்தம். நேற்றைய தினமும் இங்கு நம்முடைய சுரேஷ், நம்முடைய என்ன தினேஷ் வீட்டில் நல்ல அபிஷேக ஆராதனை பகவானோடு இருந்தோம். என்ன பெரிய பாக்கியம். வைகுந்தத்தில் இருந்தது மாதிரி, கைலாசத்தில் இருந்து மாதிரி இந்த கலியுகத்தில் அந்த காட்சி. இன்றைக்கு நம்முடைய அன்பு தம்பி சுரேஷ்குமார் அவர் வீட்டில் ரொம்ப அம்மா, சகோதரிகள் எல்லாரும், உறவினர்கள் எல்லாம் இருந்து பகவானை வரவழைத்து செய்வது, இதெல்லாம் கிடைத்தற்கு அரியது. ஆனால் நமக்கு என்ன வேண்டும்? அதை எல்லோருக்கும் சொல்லுவது என் இச்சை பராபரமே. எல்லோருக்கும் சொல்லுவது என் இச்சை பராபரமே. எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். வம்மின் உலகியலீரன் ரெண்டு சாரையும் உங்க சத்சங்கத்துக்கு பிடிச்சு தந்திருக்காங்க. நம்ம சத்சங்கத்துக்கு, உங்க இல்ல, நம்ம சத்சங்கத்துக்கு பிடிச்சு தந்திருக்காங்க. பகவான் இருக்கு. ஏனென்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நமக்கு ஞானம் வேண்டும். பல இடங்களிலிருந்து நமக்கு ஞானம் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்திலே வெறும் பூஜை செய்வார்கள், கும்பிட்டு விட்டு வந்து விடுவோம். ஞானத்தை போதிக்க அங்க ஆள் இல்லை. பள்ளிக்கூடங்களிலே ஞானத்தை சொல்வதற்கு இல்லை, இல்லையா? ஆலயங்களில் இல்லை, பள்ளிக்கூடத்தில் இல்லை. முன்பு நம்முடைய வீடுகளில் இருந்தது. பெரியவர்கள் எல்லாம் ராமாயணம், மகாபாரதத்தை எல்லாம் சொல்லுவாங்க. நல்லா அவங்களுக்கு தெரியும். பெரிய புராணம், ராமாயணம், மகாபாரதம், உபனிஷத்துகளுக்கு தெரிஞ்சதுனால பிள்ளைய கூப்பிட்டு, இல்லையா, பிரபஞ்சன் இதை கேளு சொல்லுவாங்க. இப்ப அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. அப்புறம் யாருக்கு சொல்றது? அப்போ நம்முடைய வீடுகள்ல இல்ல ஞானத்தை சொல்வதற்கு. பள்ளிக்கூடத்துல அதற்கு பெரிய தடை. சொல்ல முடியாது. ஆசிரியர் ஏதோ தெரியாம ஏதோ வார்த்தையை விட்டா பையன் போய் வீட்டுல சொன்னான்னா அந்த ஆசிரியரை வெளியே தள்ளுங்க, இல்லையா? அப்படி அது மாதிரி கோயில்கள்ல இல்ல. நம்ம கும்பிட போற கோயில்ல எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க, சாமி கும்பிட்டாச்சு, இனி அன்னதானம் இருக்க போகுது, ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறீங்க, எல்லாம் சபையில உட்காருங்க, இப்போ ஒரு 15 நிமிஷம் ஞானத்தை சொல்லுவாங்க. அப்படி எங்கேயாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல. சரி, இந்த 3 இடத்துலயும் இல்ல. சரி, நாமாவது தினமும் பாகவதத்துல ஒரு 10 பக்கம் படிப்போம், ஸ்ரீமகா பாகவதத்துல, அல்லது ராமாயணத்துல ஒரு 10 பக்கம் டெய்லி படிப்போம். தூங்க போறதுக்கு முந்தி நான் ஒரு பக்கமாவது ஆன்மீக நூலை படிச்சுக்கிட்டு தான் தூங்குவேன். அப்படி யாராவது விரதம் வச்சிருக்கோமா? இல்ல. சங்கல்பம் வச்சிருக்கோமா? இல்ல. படிக்கிறோமா? இல்ல. கொஞ்சம் நேரம் கிடைச்சா பார்த்துட்டே இருப்போம், அப்படித்தானே? ஒரு வகையிலும் நமக்கு ஞானத்தை உரைப்பார் இல்லை. அதனால நம்ம சத்சங்கத்துக்கு 2 சிறகு போல 2 ஆசிரியர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனா இப்படி தியாகம் பண்றவங்க கிடையாது. பிரபஞ்சத்துல, உலகத்துல கிடையாது, கலியுகத்துல கிடையாது. எனக்கு நேரம் இல்லையா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஐயா, நாங்க ஏதோ படிச்சு கொடுத்தோம், ஏதோ இருக்கிறோம், இப்போ ஓய்வு நேரம், வீட்டுலதான் இருப்போம் ஐயா, இவ்வளவு பஸ் ஏறியோ வண்டி ஏறியோ சிரமப்பட்டோம், நான் வரமாட்டேன். வேலுமணி ஐயா சொல்லியிருக்காங்க, எல்லா சத்சங்களுக்கும் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க பகவான் என்ன செய்கிறார்? வாத ஊரடிகள் அப்படி அந்த நிறைய திரவியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, கஜனாவில் இருந்து எடுத்துக்கொண்டு கீழ்கடற்கரைக்கு குதிரை வாங்க போறாரு. அப்போ அவர் ஒரு பெரிய நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர், அவருடைய பெரிய ஆய்வாளி, அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அரிமர்த்தன பாண்டியன். போனா அங்க அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவருடைய சேவர்கள் கூட வராங்க, குதிரையில பொண்ணெல்லாம் கட்டி அங்க அந்த இது வாங்குறதுக்குள்ள பணம் கட்டி கொண்டு போறாங்க, அப்படியெல்லாம் போறாங்க. ஆனா ஒரு இடத்துல இருந்து ஒரு நாமம் கேட்குது, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த நாமம் கேட்குது, அலை அலை அலையா இங்க வருது. இது ரொம்ப துல்லியமா, ஏதோ கதையோ இதெல்லாம் நீங்க கேட்ட விஷயங்கள் தான். ஆனா அந்த துல்லியத்துக்கு போங்க. இந்த நாமம் கேட்ட மாத்திரத்துல பகவான் நாமம், நாமம் வேறு நாமி வேறு அல்ல.
யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று எங்கு சொல்லப்பட்டதோ அங்கு இந்த பிச்சைக்காரன் பிரசன்னமாவான். என் தந்தை உதவிக்கு வருவான். ஒரு நேரம் யோகிராம் சுரத்குமார். நாமம் வேறு, நாமி வேறு அல்ல. அந்த இடத்தில் நாமத்தை சொல்லுகின்ற பொழுது நாமிதாரியாகிய பகவான் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நாமும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த நாமி நம்மோடு இருக்கிறார். இவருக்கு அந்த நாமம் கேட்ட உடனே அந்த உயர்ந்த துல்லியமான நிலைக்கு போயிட்டார். தன்னை மறந்தார், தன்னாமம் கெட்டார். பெரிய ராஜாவுடைய ஆணைப்படி கஜனாவில் இருந்து பொருள் எடுத்துக்கொண்டு வருகிறோம், மறந்து போய்விட்டது. கூடவே சேவகர்கள் இருக்கிறார்கள், காவல் படையினர் இருக்கிறார்கள், மறந்து போய்விட்டார். எங்கிருந்து அந்த புனிதமான நாமம் வருகிறதோ அந்த திசை நோக்கி கால்கள் நடந்தன. தன் நிலை மறந்தார், தன்னிலை மறந்தார். பகவானுக்கு அந்த அபிஷேகம் செய்ய போகும்போது நம்முடைய உள்ளம் இதயம் அங்கு பாய வேண்டும். ஏதோ சொல்றாங்க, விட்டோம் போனோம், அப்படி எது செய்தாலும் பகவானுக்கு அப்படி பவித்திரமா ஈடுபாடோடு அதுதான் அப்படி செய்ய வேண்டும். அந்த உணர்வு ஒன்றுகின்ற பொழுதுதான் அது மேலான நிலையாக வரும். உணர்வு ஒன்றாத வரைக்கும் நமக்கு இல்லை. உணர்வோடு அந்த நாமம் வந்த திசையிலே போகிறார், அங்கு பார்க்கிறார் குருந்த மரத்து அடியிலே. இன்று நீங்கள் போனீர்கள் என்றால் அங்கே குருந்த மரம் இருக்கும். அந்த குருந்த மரத்தின் அடியிலே பகவான் ஒப்பற்ற பரம்பொருள், அந்த சியாமள ரூபன், அவன் அந்த பகவான் பரம்பொருள், அந்த திருநீலகண்டர் தியாகராஜன் இல்லையா, அரவணிந்தவன். அவன் சடாமுடி தரித்து இவற்றையெல்லாம் மாற்றி, அவனுடைய கோலத்தை மாற்றி சடாமுடி தரித்து வேதங்களை எல்லாம் சீடர்களாக வைத்துக் கொண்டு அங்கு அப்படி உட்கார்ந்திருக்கார். இவர் ஈர்க்கப்பட்டுல போறாரு. அதனால்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சொன்னார். பகவானுடைய கருணை இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு அதனால்தான் இந்த பாக்கியம் கிடைச்சது. இல்லை என்றால் கிடைக்காது. என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய பருப்பினும் அன்போடு உருகி அகங்குலைவார்க்கு அன்றி என் கண்மணியினை காண ஒண்ணாதே. என் கண்மணியாகிய குருநாதரை காண முடியாது. பாடல் விளங்கி இருக்கும். எலும்பு வேறு சதை வேறாக நம்முடைய உடம்பை அறுத்து எடுத்து எலும்பிலே தீ மூட்டி அந்த சதையை வறுத்தாலும், என்போடு விறகு போன்று எடுத்து வறுத்தாலும் அன்போடு உருகி அகங்குலைவார்க்கு அன்றி என் கண்மணியினை எய்த ஒண்ணாதே. இந்த பகவானை எய்த முடியாது. நம்ம அவ்வளவு அன்போடு அழைக்கிறதுனால அவர் வருகிறார். இங்கு அவர் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அது துல்லிய நிலைக்கு போனீர்கள் என்று சொன்னால் நாம் உணர முடியும். வானொலி அலை ஓடுகிறது, அலைகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. துல்லிய நிலைக்கு நாம் போகின்ற பொழுதுதான் அதை கேட்க முடியும் இல்லையா? அதுபோல பகவானுடைய அந்த பிரசன்ஸ், அதை அந்த நிகழ்வை பார்க்கணும் என்றால் துல்லிய நிலைக்கு போகும். அப்போ அங்க போனவர், அந்த உணர்விலே போனவர் அடியற்ற மரம் போல் வீழ்ந்தார், வணங்கினார். பின்னால் பாடுகிறார் சிவபுராணத்தில், ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட அவன் நம்மை ஈர்த்தால்தான் ஆசிரியர் பெருமக்களை ஈர்த்திருக்கிறது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காலகாலமாக இனி அவர்கள் நம்முடைய சத்சங்கத்தில் வந்து ஞான நிலையிலே பல உபதேசங்களை தந்து நமக்கு சிறப்பிப்பார். அது பகவான் யார் யாரை எந்த தூண்டில் போட்டு இழுக்க வேண்டும், எந்த தூண்டில் போட்டு எந்த மீனை பிடிக்க வேண்டும், எல்லாம் பகவானுக்கு தெரியும். ஆட்டுவிப்பார், ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ. என்ன, அவர் ஆட்டுவிக்கிறார், நாம் ஆடுகின்றோம். அவர் ஊட்டுவிக்கின்றார், நாம் உண்கின்றோம் இல்லையா? எல்லாம். ஆனால் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? நமக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். என்ன தெளிவு? அம்மா அவங்க ஊரை பற்றி சொன்னாங்க. அவங்க அப்பா மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு நல்ல சுதந்திரமா வாழ்றாங்க, கொஞ்சமா சாப்பிட்றாங்க, நிறைய இருக்கிறாங்க. என்ன அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது அதை கேட்கும்போது. ஒரு கிராமத்துல ஒரு உள்ள பொலிவோடு, எந்த கள்ளங்கபடமும் இல்லாமல், பெரிய பேர் ஆசைப்படாமல் இருக்கிற வருமானத்தை வச்சு கொஞ்சம் 2 படி பால் கறக்கும், அதை கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷம் இல்லையா?
அது மாதிரி நம்முடைய உள்ளம் தூய்மையாக, கபடமற்றதாக, பேராசை உடையதாக இல்லாமல் அது நிதானமாக இருந்ததுன்னு வையுங்கள், பகவான் அதற்கு தடையாக இருப்பது நமக்கு ஆணவம். ஆணவத்தை பற்றி சொன்னால் நமக்கு ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லுகின்ற முன்மலங்கள். இதிலே முதல் மலம் ஆணவ மலம். இது யாரையும் விட்டபாடில்லை. அதனால அது இல்லாமல் இருக்கணும். நம்ம இப்போ நம்ம வேல்மணி ஐயா, நீங்க எல்லாரும் வாருங்கள் வாருங்கள், பம்மின் உலகியலீர், எதுக்கு அழைக்கிறீங்க? யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் இல்லையா? அப்படிதான் பெரியவங்க இருப்பாங்க. அது பொங்கி ததும்பி பூரணமாய் இருக்கிறது. அதனால அதை விதைச்சி தான் ஆகணும். அதனால அப்படிப்பட்டவங்க அதை ஊட்டி தான் ஆகணும். இதெல்லாம் வேண்டாம் ஐயா, வீட்டுக்கு வீடு இப்படியெல்லாம் சாமியை எடுத்துட்டு போய் அப்படியெல்லாம் பெரிய பிரார்த்தனை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா யாராவது நீங்க கேட்க போறீங்களா? இல்ல. ஏன்? அந்த அனுபவம், அந்த பேரானந்தம் இல்லையா? காகம் உறவு கலந்தும் கண்டீர் அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ. பொங்கி ததும்பி பூரணமாய், ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு பாருங்க, பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ. யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லுகின்ற அந்த பேரருள் பெருங்கருணை இந்த கலியுகத்திலே பொங்கி ததும்பி பூரணமாக கிடக்கிறது. காகமானது தனக்கு கிடைத்த உணவினை அது சிறிதளவாக இருந்தாலும் தான் மட்டும் உண்டு மகிழாமல் தன்னை சார்ந்த காகங்களை எல்லாம் கா 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 என்று கரைந்து அழைத்து கூட்டாக உண்டு மகிழ்வதைப் போல யான் பெற்ற இன்பம் சத்குருநாதர் அருணை ஜோதி கருணை கடல் கூப்பிட்ட குரலுக்கு வருபவர், எங்கும் எழுந்தருளி இருப்பவர், அங்கு இங்கு இல்லாமல் இருப்பவர், அப்படி பேரானந்த பெரும்பொருள் பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாக இருக்கிறது. இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே. இந்த எடுத்திருக்கிற தேகம் இன்று விழுமோ, நாளைக்கு விழுமோ, அல்லது மற்ற என்று விழுமோ அறியோம். ஆகவே எடுத்திருக்கிற தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும், எல்லோரும் சேர வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து வாருங்கள். பல பல குடும்பங்கள், மேட்டுப்பாளையம், இந்த கோயம்புத்தூர், இந்த பகுதி எல்லாம், நாயக்கன்பாளையம், எல்லா இடமும் இருக்கிற அன்பர்கள் எல்லாம் ஒரு சேர மம்மின் உலகியலீர், உலகத்து மக்களே வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். எதற்கு? எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று சொல்லி அது மாதிரி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பேரும் அவங்க சொன்னது போல எல்லா பேரும் நாம் இந்த ஒரு அறைக்குள்ளே இருந்து இந்த ஞானமான இந்த காரியங்களை பேசுகிறோம், அனுபவிக்கிறோம் என்று சொன்னார். இது எல்லா இடங்களிலும் வரும். எந்த ஒரு நற்சிந்தனையும் ஒரு கால் வீண் போகாது. எங்கோ ஒரு குகையில் இருந்து சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், என் நாடு பவித்திரமானது, மேலானது, உயர்வானது. எதற்காக? எங்கோ ஒரு மூலையில், எங்கோ ஒரு இடத்திலே, ஒரு மலைக்குகையிலே இருந்து ஒரு ஞானியினுடைய அந்த சிந்தனை நல்ல வண்ணம் வெளிப்படுகின்ற பொழுது அது எல்லோருக்கும் சுபீட்சத்தை கொடுக்கும். அதுதான். அதனால இன்னைக்கு சுரேஷ் தம்பி சொன்னாங்க, ராமாயணம் சொல்லுவீங்க, ஒரு 2 வரியாவது அதுல சொல்லணும்னு சொன்னாங்க. அதனால இந்த ஆணவம் என்று விட்டோம் அல்லவா, அந்த ஆணவம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம். சூரன் என்று 2-3 நிமிடத்தில் முடிப்போம். என்ன சூரன் என்று சொல்லி இருந்தான், சூரபத்மன் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் கந்தர் சஷ்டிக்கு என்ன செய்வாங்க? சூரனை குத்துவாங்க, குத்தி கொன்னுருவாங்க. அப்படிதானா? கொன்னுருவாங்க. சிங்கமுகன், தாரகாசுரன், சூரன் எல்லாம் குத்து விடுவான். ஆனா அவன் நம்மோடு இருக்கிறான். என்ன? அதனால வேற யாரும் வந்து குத்த முடியாது. அவன் நம்மோடு இருக்கிறான். நம்மை அவன் எல்லா நிலைகளிலும் என்ன செய்கிறான்? ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான். நம்மை நல்வழிப்படுத்த முடியாமல் அவன் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான். ஆணவம். நான் நல்லா பேசுவேன், ஆணவம். என்ன? நான் நல்லா படிப்பேன், ஆணவம். என்ன? என்னை மாதிரி செல்வந்தர் கிடையாது, ஆணவம். ஒன்றும் இல்லை. பகவான் சன்னிதானத்திலே நான் என்ற இந்த ஒன்று இல்லை. இன்னொரு நான் இருக்கிறது, அது ஆன்மா, அது அழிவற்றது. இந்த நான் இல்லை, அந்த நான் இருக்கிறது. அந்த நானை உணர்த்துவதுதான் நம் குருநாதர். ஆகவே இந்த உடம்பு சம்பந்தமான நான் இருக்கிறதல்லவா, இந்த நான் அழிய வேண்டும். அதனால்தான்
அந்த மீனாட்சி பிள்ளை தமிழிலே குமரகுருபர் சொல்லுவார், அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. அம்மாவை கூப்பிடுறார். அகந்தை கிழங்கை, அது ஒரு கிழங்கு என்று சொல்கிறார். என்ன காரணம்? இந்த இந்த கோரைப்புல் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு கிழங்கு உண்டு. கிழங்கு அது அது ஒரு நாளைக்கு ஒரு இலை வந்த மாதிரி வரும். தினமும் ஆடு மேய்ந்தாலும் அடுத்த நாள் அடுத்த இலை வரும். அது கிழங்கு இருக்கிறது வரை முளைச்சிக்கிட்டே இருக்கும். அது அந்த கிழங்கை வேரோடு எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல முளை இல்லை, வராது. அதான் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் கொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே, வளசுமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே. இப்படி பாடுவார் பிள்ளை தமிழ்ல. அந்த அகந்தை அந்த சூரனுக்கு அந்த அகந்தை எப்படி இருக்குன்னா, அவன் ஏதோ ஒரு பாலகன் வந்து நம்மோட சண்டைக்கு வாரான்னு சொல்றான். அவன் சிவகுமாரனா, அவன் என்ன, அவன் எல்லாம் மண்டங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது, அவன் என்ன செய்ய போறான் அப்படி ரொம்ப அகந்தையா நினைத்தான். கடைசியில போர்க்களத்துல அந்த 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 சூரபத்மன் அவனுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் சேர்த்து போர் செய்யறான். இந்த இந்த நம்முடைய பிரபஞ்சன் மாதிரி முருகப்பெருமான் நின்றுட்டு அப்படி விளையாட்டா சிரிச்சுக்கிட்டு அவன் மேல அம்புகளை விட்டுட்டு அவன் விடக்கூடிய அம்புகளை தடுத்துக்கிட்டே இருக்கிறவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவன் நினைக்கிறான், அவன் பெரிய வரம் பெற்றவன், என்ன மாயாவினுடைய பிள்ளை, பெரிய பராக்கிரமசாலி, அவனை விட வேற வீரன் கிடையாது என்று நினைப்பவன் இல்லையா. அவன் வந்து என்ன நினைச்சானா, இப்போ போர்க்களத்துல இப்படி அந்த முருகப்பெருமான் அப்படி சிந்தூர் முருகன்னா நம்முடைய தம்பி பழனி முருகன்னா சுரேஷ் ஓடிடுவார். முருகன் கோயில் எங்க இருக்குன்னா ஓடிடுவார். முருகன் அப்படி வந்து சிரிச்சுட்டு நிற்கிறாராம். அந்த பானத்தை விடும்போது சிரிச்சுட்டு என்னப்பா. அப்போ அவன் நினை, கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை, கோலமா மஞ்சைன்னா என்ன, மயில், கோலமா மஞ்சை தன்னில் குலவிய, அது கூட விளையாடிக்கிட்டு இருக்க சின்ன பையன் நினைச்சான். கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், ஒரு பாலகன் என்று இருந்து பரிசிவை உணர்ந்திலேன் யான், இவனுடைய வல்லமையை நான் என்ன செய்யவில்லை, உணர்ந்திலேன் யான். மாலையன் தனக்கும் வேறு வானவர் தமக்கும் யாவர்க்கும் மூல காரணமாய் நிற்கும் மூர்த்தியின் மூர்த்தி என்றோ என்று. மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் மூல காரணமாய் நிற்கும் மூர்த்தியின் மூர்த்தி என்றோ என்று ஒரு கணம் நினைச்சான். அவன் நினைக்கிறான், நம்ம போர் செய்து சரியானது இல்லை, இவன் பெரிய வல்லமையுடைய அந்த மும்மூர்த்திகளுக்கு முதல்வனாய் இருக்கக்கூடியவன், போய் வணங்குவோமா, சுற்றியவனை வணங்குவோமா என்று நினைக்கிறானாம். வணங்கலாம் என்று நினைக்கிறேன், மானம் என்னை தடுக்கிறதே சொன்னான். மானம் என்னை தடுக்கிறதே. நமக்கெல்லாம் மானம் தான் யோகிராம் சுரத்குமார் நீ சத்தம் போட்டு சொல்றதுக்கு தடுக்குது. பலமா சொன்னா யாராவது என்ன நினைப்பாங்களோ, என்ன சொல்லலாமோ, தெருவில் எல்லாம் நாமத்தை சொல்லிட்டு போகலாமா, எது தடுக்குது? மானம் தடுக்குது. அவனுக்கு தெரியுது, ஆனா வணங்கலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் என் மானம் தடுக்கிறதே. இதே நிலைதான் ராவணனுக்கும். என்ன, ராவணனுக்கு என்ன ஆச்சுது? அவன் கடைசி நாள், வரலாறு நல்லா தெரியும், ராமாயணம் நல்லா தெரியும். கடைசி நாள் அவன் போர்க்களத்துல தனிமையா நின்று போர் செய்கிறான், ராமன் எதிரில் நின்று போர் செய்கிறார். அப்போ ராமன் இதே மாதிரிதான் சிரிச்சுக்கிட்டே போர் செய்கிறார். அதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்துல எல்லாம் அப்படி ஒரு சொடுக்கடிச்சா பிரபஞ்சமே மாறி போகுது இல்லையா. அப்படிப்பட்ட வல்லமை உடையவங்க அந்த ஆணவத்தை காட்டுறது வேண்டும், ஆணவத்தோடு போர் செய்யணும். அந்த அந்த ராமபிரானை பார்த்த உடனே அவன் நினைக்கிறான், சிறுபிராயமா இருக்கிறான், இதுவும் ஒருவேளை சிவபெருமானாக இருக்குமோ நினைக்கிறான். அந்த சிவபெருமான் என்று சொன்னால் முப்புறத்தை எரித்தவர், அவர் என்னோடு போருக்கு வரமாட்டாரே அவன் நினைக்கிறான். ஒருவேளை நான்முகனாக இருக்குமோ, அந்த பிரம்மதேவனாக இருக்குமோ. நான்முகன் என்று பாட்டான் என்ன பிரம்மதேவர் அந்த வழியில வந்தவன் தான், அவர் வரமாட்டார். அவர் தானே எனக்கு நிறைய வரம் தந்திருக்கிறார், அவர் வரமாட்டார். என்ன ஒருவேளை திருமாலாக இருக்குமோ, அவரும் என்னோட போர் செய்யன்னா வரமாட்டார் நினைக்கிறேன். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், இந்த 3 பேரும் இல்லை. அப்படி என்று சொன்னால் பெரிய தவம் செய்தவனாக இருக்குமோ,
அப்படி தவம் செய்தவனாக இருந்தாலும் பெரிய வயசுடைய ஆளாக இருக்கணும். 1000 ஆண்டு தவம் செய்தானா பெரிய ஆளாக இருக்கணும். இன்னும் பாலகனாக இருக்கணும். தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரநல்லன் இவனோதான் அவ்வேத முதல் காரணன் என்றார். உணர்வு நமக்கெல்லாம் அப்படி வரும். தினம் தினமும் ஞானத்தை பகவான் தந்துகிட்டே இருக்கிறார். இந்த இடத்துக்கு வாங்க, கதை பெருசல்ல, பாடல் பெருசல்ல. தினம் தினமும் நமக்கு பகவான் குட்டி குட்டி ஞானத்தை தருகிறார். ஆனால் அடுத்த நிமிடம் ஆகாச தாமரை மூடிக்கொள்வது போல நம்முடைய ஞானத்தை மாயை மறைத்து விடுகிறது. இப்பொழுது பகவான் தான் எனக்கு எல்லாம் என்று நினைப்பு வருகிறது. அப்பால் சென்றால் மாறிப்போகிறது. அதனால்தான் மாறாத பக்தி வேண்டும், ஆறாத காதல் வேண்டும், தீராத வேட்கை வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அந்த பக்தி நமக்கு வேண்டும். அடுத்த கணம் அந்த ஞானம் மறைந்து போகிறது. யாவனே ஆயினும் ஆகுக, ராவணன் சொல்றான். யாராயிருந்தால் என்ன அப்படின்னு போச்சு. அப்போ அந்த ஆணவம் எப்படி பார்த்தீங்களா? ஆணவம் அப்படி அந்த உக்கிரமானது. கடைசியில ஒரு பாட்டு சொல்லுவார். அந்த ராவணன் இறந்து விட்ட நிலையிலே சொல்லுவார். அந்த அதாவது முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும். உன்னுடைய வாழ்நாள் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாவராலும் வெலப்படா என கொடுத்த வரம். பகவான் வரம் கொடுத்திருக்கிறான். அவன் தவம் செய்திருக்கிறான். முக்கோடி வாழ்நாள் தவமும் எக்கோடி யாவராலும் வெலப்படா என கொடுத்த வரம் திக்கோடு ஏனை உலகனைத்தும் செருக்கடைந்த புயவலியும். அவன் செருக்கடைந்த எப்படி அஷ்டதிக்கு யானைகளோடு வலிய சென்று போர் செய்து அந்த யானைகள் குத்தி அதனுடைய கோடுகளை முறித்து நெஞ்சில் விட்டிருக்கிறது. அதை பூங்கட்டி என்ன நான் யானைகளோடு போர் செய்தவன் வச்சிருக்கிறான். அப்படி திக்கோடு உலகனைத்தும் செருக்கடைந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவந்தன் புனித வாழி. ராகவனுடைய புனித வாழி அப்படி அந்த ஆணவத்தை அழித்து அந்த உயிரை பறித்து புக்கோடி புறம் போயிற்று ராகவந்தன் புனித வாழி. அந்த ராமபாணம் நமக்கு கிடைத்திருக்கிற ராமபாணம் யோகி ராம் சரத்குமார். நமக்கு கிடைத்திருக்கிற ராமபாணம் யோகி ராம் சரத்குமார். இந்த ராமபாணத்தை பயன்படுத்தினால் நம்மோடு இருக்கிற ஆணவத்தை அடியோடு களைந்து விடலாம். ஜெய் யோகி ராம் சரத்குமார், ஜெய் யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். அதனால நமக்கு தூய பக்தி வேண்டும். அந்த பக்த பிரகலாதன் கடைசி வரை கேட்டது, அப்பா நீ ஒரு வரத்தை கேள் என்று கேட்டார். நான் பெறக்கூடிய வரமெல்லாம் பெற்றுவிட்டேனே, எனக்கு உங்களை கண்ட பிறகு எனக்கு என்ன வரம் வேண்டும்? அப்படி சொன்னான். இல்லையப்பா, நான் உனக்காக வந்திருக்கிறேன், ஒரு வரம் கேட்டேன். முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவு இல்லை, பின்பு பெறும் பேரும் உண்டோ பெருகுவனேல் என்பு பெறாத இழிபிறவி எய்திடினும் அன்பு பெருகை அரும்பேறு எனக்கு என்றார். குருநாதரிடம் திரும்ப திரும்ப நாம் வேண்டுவது, பகவானே எனக்கு பக்தியை தாரும், பக்தியை தாரும், பக்தியை தாரும், உன் மீது ஆறாத பக்தியை தாரும். அந்த பக்தி வந்துவிட்டது என்று சொன்னால் ஞானம் கைவரக்கும். நாமெல்லாம் ஞான சொரூபர்களாக இருக்கிறோம். நாமெல்லாம் எந்த விதத்திலும் தாழ்ந்தவர்கள் கிடையாது, ஆத்மஸ்வரூபர்களாக இருக்கிறோம். நமக்கு குருநாதர் அதை காட்ட வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை நாம் அறிய வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தால் நானென்றும் தானென்றும் நாடினேன், நானென்றும் தானென்றும் நாடினேன், நானென்றும் தானென்றும் இரண்டில்லை என்பதை தான் என்ற ஞான முதல்வனே நல்கினான். அவர் தருவார். நான் என்று நானும் நினைப்பொழிந்தேனே. அதுக்கு பிறகு எல்லாம் ஒண்ணுதானே, அத்வைதம் ஏகம் தானே, ஏகம் சத். அந்த சத்து ஏகம்தான். அதை அவர் தான் தரும். அவர் நம்மோடு இருக்கிறார். உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதே. அதனால உள்ளம் அவனை உருவறிய வேண்டும் என்றால் உள்ளத்தோடு இருக்கிற இந்த பகவானை பக்தியோடு, என்ன அது வெளியே காட்டுகின்ற பக்தியாக இருந்தாலும் உள்ளே இருந்தால்
வெளிப்புற பூஜை, அகபூஜை எதுவாக இருந்தாலும் பகவான் ஆனந்தப்படுகிறார். பூசலாருக்காக கோயிலுக்கு போனார் அல்லவா, அந்த அந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் உரிமை கொடுத்தார் அல்லவா, அது உள் பூஜை. வெளிப்பூஜையாக அந்த கணிகண்ணன் செய்த பூஜைக்கு அவர் போனார் அல்லவா, அந்த பாண்டுரங்கன் பூஜைக்கெல்லாம் ஓடி ஓடி போனார் அல்லவா. அதனால எந்த விதத்தில் எப்படி எது நமக்கு பிடித்தமோ அந்த வகையிலெல்லாம் பகவானிடம் பக்தி செலுத்தி பகவானை தொழுது அழுது 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 தொழ வேண்டும். கண்ணீர் மல்க மல்க உருகி உருகி சொல்ல வேண்டும். அதனால்தான் காதலாகி கண்ணீர் மல்கி என்று சொன்னார். திருவாசகத்திலே சொல்லுவார், ஆடுகின்றிலை கூத்துடையான் கலர்க்கு அன்பு இலை, என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை. நாராயணா பணிகிலை. சூட்டுகின்றிலை திருவடி சூடுகின்றதும் இல்லை. பகவானுடைய திருவடி சூடுகின்றதும் இல்லை, சூட்டுகின்றதும் வினை தடுக்கிறது. பிணநெஞ்சே தேடுகின்றிலை, நீ பகவான் எங்கே என் பகவான், எங்கே என் பகவான், எங்கே என் பகவான், என்னை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகின்ற பஞ்ச கிருத்தியங்களை செய்து கொண்டிருக்கிற பகவான் எங்கே, எங்கே என் பகவான், எங்கே என் பகவான் என்று தேடுகின்றிலை தெருவுதொரும் அலறலை. அப்படி ஆனந்தமா பாடணும். இந்த மாதம் ஒரு சத்சங்கம், ஒரு ஒரு இல்லத்துக்கு போகிறது, அதிலெல்லாம் வாய்ப்புள்ள எல்லா பேருமே கலரணும். எல்லா பேரும் கலந்து இந்த ஆனந்தத்தில் கலைக்கணும். குருநாதன் நம்மோடு இருக்கிற, நம்மை வழி நடத்துகிற, நம்மை ஆட்கொள்கிறார், நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொள்கிறார். ஒரு 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 நொடி நேரம் கூட, ஒரு இமைப்பொழுது கூட நம்மை விட்டு நீங்காதவராக இருக்கிறார். அனைத்து செய்கைகளும் அவரே, அனைத்துக்கும் ஆதாரமும் அவரே. எல்லா காரியங்கள், உண்ணும் போதும் அவர் செயல்தான், உறங்கும் போதும் அவர் செயல்தான், இருக்கும் போதும் அவர் செயல்தான், நடக்கும் போதும் அவர் செயல்தான். இந்த பொருள் கிடைத்தது அவர் செயல், இந்த பொருள் அங்கே தள்ளி இருக்கிறது அவர் செயல். எல்லாம் இதுதான் யாகம், இதுதான் வேள்வி. வேள்வி என்றால் எங்கோ நடப்பது என்று நினைக்காதீர்கள். நாம் வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் வேள்வியாக இறை இறை நிலையோடு தெய்வீகமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் 24 மணி நேரமும் நாம் தெய்வீகத்தோடு இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் நாம் தெய்வீகத்தோடு இருக்கலாம். தெய்வீகத்தோடு இருக்கலாம். தெய்வீகம் வேறெங்கோ இல்லை, நம்மோடு இருக்கிறது. அந்த தெய்வீகத்தோடு எல்லா பாவனைகளும் இங்கே பொருள் கொண்டு வைக்கிறார். தெய்வீகத்துக்கு இங்கே பொருள் இருக்கிறது, பகவானுக்கு இதில் பரம்பொருள் இருக்கிறார், ருசிக்கிறார். அவர் சொல்லுவார், இந்த இலை அசைகிறது, தேவகி சீஹியர், பார் இங்கே பார், டான்சிங், சிவா இஸ் டான்சிங். அங்கே இலை ஆடுகிறது, பகவான் அழைத்து சொல்கிறார், சுவாமி நீங்க டான்ஸ், அதாவது சிவபெருமான் டான்ஸு எனக்கும் கொஞ்சம் அந்த காட்சியை கொடுக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. அப்போ அவர் கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு அந்த தேரடி அந்த அருணாச்சலேஸ்வரர் அந்த கீழே கோபுரத்து பக்கம் இந்த மரத்தடியில் இருந்துட்டு அந்த இலைகள் அப்படி நல்லா ஆடுது. சி தேவகி சிவா இஸ் டான்சிங். அந்த அந்த பறவைகள் அப்படி மாலை நேரத்தில் அப்படி போகுது, பறந்து கூட்டமாக போகும். பார்த்தீங்களா, நாரைகள், கொக்குகள் இதெல்லாம் கூட்டமாக அப்படி வரிசையாக வில் போல எல்லாம் போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி சி ஹியர் சிவா இஸ் டான்சிங். அந்த பறவைகள் பறப்பது டான்ஸ். பார்க்கும் இடங்களில் எல்லாம் நந்தலாலா இந்த பச்சை நிறம் தோன்றுதையே. முருங்கைக்கீரை காலையில் பறித்து கொஞ்சம் ரசாயம் போட்டு கொடுத்தாங்க. இந்த முருங்கைக்கீரையும் யாரு? பகவான். அதனால பூவாக இருக்கின்ற பரம்பொருளே, உன்னை நான் தீண்டுவதும் குற்றமோ, என்னை மன்னித்து விடு, பகவான் திருவடியில் சேர்க்கத்தான் நான் எடுக்கிறேன் என்று பணிந்து எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் பகவானை பார்ப்போம், ஒவ்வொரு இடத்திலும் பகவானை பார்ப்போம். நாம் உட்காருவதற்கு நல்ல ஜமுக்காலமாக பகவான் வந்து இருக்கிறார். என்ன, காலால் தூக்கி எறியக்கூடாது, அதை பத்திரமாக மடித்து வைக்க வேண்டும். பகவான் காலில் போடுகின்ற செருப்பாக பகவான் வந்திருக்கிறார். அப்படி வந்தவுடனே வீழ்ச்சி எறியக்கூடாது, அதை பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டும். உனக்கு நன்றி, இவ்வளவு நேரம் என்னை கல்முள் கட்டாமல் பகவானை நீர் செருப்பாக இருந்து எனக்கு உதவி செய்திருக்கிறீர். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். அது மாதிரி ஆடையாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நட்டும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி புக்கு நிற்பது என்றுகளோ. அப்படி நாம்
எல்லா இடங்களிலும் ஈஸ்வரனை பார்க்க வேண்டும். ஈஸ்வரனை தவிர வேறொன்றுமில்லை. பகவான் சொல்லி இருக்கிறார். அவர் வேகமாக சொல்வார், இந்த மேஜை, இந்த தரை, இந்த பெஞ்சு, இந்த காரியம், இந்த புடவை, இந்த காரியம், இது எல்லாம் ஈஸ்வரன், இது எல்லாம் பகவான், இது எல்லாம் பகவான். மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். அவர் சொல்லும்போது அவ்வளவு வேகமாக சொல்வார். இது பகவானை தவிர ஒன்றுமில்லை. பகவானை தவிர வேறு எதுவும் இருக்கிறதா? ஆனால் பகவானை நாம் காணவில்லை. பகவானை அங்கு என்ன? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். அப்படி மறைந்து இருக்கிறது. ஆகவே பரத்தை பார்க்க வேண்டும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லுகின்ற அந்த பஞ்ச பூதங்களில் இருந்து மாறுபட்டு அதிலெல்லாம் பரத்தை பார்க்க. நான் ஓட்டிக்கிட்டு வர காரு வண்டி நிறுத்தியாச்சு. பகவானே என்ன இங்கே இருந்து கடலூருக்கு கூட்டிட்டு போறீங்க, கொண்டு விட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? ஸ்கூட்டர் வச்சிருக்கிறோம். ஸ்கூட்டருக்கு ஒரு வணக்கம் செய்யறோமா? இல்லை, ஒரு தண்ணி ஒரு அம்மா கொண்டு வந்தாங்க, நன்றிம்மா. பகவான் அப்படி சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து படிப்பான். நன்றி 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 சொல்வார். அது பகவான் கொண்டு கொடுக்கிறார். அந்த மங்கை வடிவில் கொடுக்கிறார். தண்ணீர் வடிவில் தாகம் தீர்க்கிறது. எல்லாம் பகவான். எல்லோரும் எல்லா நலமும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும். இன்றைக்கு உங்களோடு இருப்பதற்கும் எல்லோரையும் தெய்வமாக பகவான் யோகிராம் சுரத்குமாராக காண்பதற்கும் அவர் விதைத்த ஞானத்தை சொல்வதற்கும் எல்லா பாக்கியமும் பகவானை தந்திருக்கிறார். அவர் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குடைய தம்பி, அவங்க அம்மா ராமா 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 இது சகோதரிகள் அப்படின்னா பெண்கள், அதான் உங்க பெண்கள் சகோதரிகள். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நீங்கள்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த காரியங்களை செய்து எல்லா பேரும் பக்தியோடு இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் எல்லாரும் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அன்பர்கள் எல்லாம் பெரியவங்க வந்திருக்காங்க. இந்த மேட்டுப்பாளைய அந்த சத்சங்க அன்பர்கள் எல்லாம் சத்சங்கம் தான். எல்லாம் சத்சங்கம். சத்சங்கமே நிசங்கம். அதனால எல்லாவற்றுக்கும் அதுதான் மூல காரணம். அதனால எல்லோரும் எல்லா நலமும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெற்று மிகவும் பல்லாண்டு 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 பகவானுடைய அருள் நிலையிலே அவருடைய அருள் ஆசையோடு திருநாமம் மறவாமல் நன்றாய் வாழ எல்லாம் இல்லை சத்குருநாதர் யோகிராம் சுரத்குமார் திருவடிகளை இறைஞ்சி காத்திருக்கிறோம். வாழ்க வளம். நன்றி. जय गुरुराय युगीराम सुरदकुमारा जय गुरु எட்டா யோகமே போற்றி கிட்ட கிடைத்தம ஊட்டுவாய் போற்றி ராமசுரத குமரா போற்றி மண்வரும் சிவமெனும் மனமே போற்றி சுவை வளர் இன்ப ஜோதியே போற்றி ரம்மிய ஆன்ம கம்மீற்றி தனி பெருங்கருணை சமரச போற்றி கொற்றங்கானா குணமலை போற்றி மாறில அறிவன மலையே போற்றி ராமதாசரின் கோமக போற்றி சகத்தின் தாயாம் சக்தியே போற்றி யமபயம் நீக்கும் அமலனை போற்றி குதலை மாலை குருவே போற்றி ருக் முதல் வேத ரூபனே போற்றி சமாதி பித்தனே சண்முகா போற்றி எஞ்சமே வேட்கும் எஞ்சமே போற்றி குதலை மொழியருள் கூத்தனே போற்றி ருக்மணி மணாளனின் ருசியுரு போற்றி சரியன எதையும் சாற்றுவாய் போற்றி எந்திர தந்திர மந்திரம் போற்றி
குவளை தவளம் குமைப்பாய் போற்றி ருசி நிற சிவம்பலர் உசிதனை போற்றி ராமராஜ்ய ரச்சகா போற்றி யாதும் தரும் பெரு யாசகா போற்றி சீர்பலம் செய்ததவர் திருவே போற்றி ராஜதவ பெரு ராசனே போற்றி மங்காரி ஒளி தங்கமே போற்றி சடல கோயில் சங்கரா போற்றி யவனம் பேழையில் தவமணி போற்றி ராதை காதலை ஓதுவாய் போற்றி மரணம் நீக்கும் சரணமே போற்றி சனியெல்லாம் தொலைக்கும் முனிவனை போற்றி யமமும் நியமுமாய் இருப்பாய் போற்றி சங்கடம் தீர்க்கும் சாதுவே போற்றி யந்திரம் யாமாகா தந்திரம் போற்றி ராகதுவேச ரசிதனை போற்றி மன்னா உலகில் மண்ணுவாய் போற்றி யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு போற்றி जय ओम राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया 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 योगी राम सूरत कुमारा योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमारा जय गुरु राया
योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमारा योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमारा जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमारा योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमारा जय गुरु राया பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार நீவிர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே வாழியவே மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம் சர்வலோக ரட்சணை கஜாகரூக மங்களம் நித்ய புத்த நித்ய யுத்த நித்ய சுத்த மங்களம் நிர்மலாய நிச்சலாய நிர்மமாய மங்களம் योगी राम सूरत कुमार ऋषिकेन्द्र मंगलम योगी राम सूरत कुमार पूज्य पाद मंगलम योगी राम सूरत कुमार पूज्य पाद मंगलम पूर्ण सच्चिदानंद परब्रह्म अद्वैत ज्योति स्वरूप अव्याय करुणामूर्ति भगवान श्री योगी राम कुमार महाराज की जय ओम सर्वं योगी राम कुमारार्पणमस्तु परिपूर्णं परिपूर्णं परिपूर्णं